தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரன் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரன் மத்தியிலாம். தேவன் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். இதோ மனுஷர்களின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாம் அவர்களின் கண்ணீர் யாவும் துடைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்ணீரை பார்க்கிறோம். ஆமாங்க, கண்ணீர். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்று தெரியல. இந்த நாட்களில் கூட இந்த அஜித் குமார் என்கிற ஒரு பையன் இறந்ததை நாம் பார்த்தோம். அந்த போலீஸ் அவர்கள் அடித்தே கொண்டுட்டாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப துக்கமாக இருக்குது. அந்த பையன் அந்த தப்பு செஞ்சானா செய்யலையான்னு கூட தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட மறிச்சிட்டான். இன்றைக்கி நிறைய கொடுக்கலாம், கவர்மெண்ட்டு நிறைய பேர் செய்யலாம். இருந்தாலும் அந்த உயிர் வருமா? அந்த உயிர் என்ன தப்பு செஞ்சிச்சு? அந்த ஆத்மா என்ன தப்பு செஞ்சிச்சு? அந்த பையன் நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு நிறைய கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆத்மா என்னங்க தப்பு செஞ்சிச்சு தெரியலையே. கொடூரமான ஒரு பயங்கரமான மரணம். கேட்கவே மனசு கஷ்டமாக இருக்கு. தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிறவராயிருக்கிறார். இதனால தான் நாம் என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் ஆபத்து வருது. ஆபத்து யாருக்கும் வராது என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படி நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். வேத வார்த்தைகள் தான் நம்மை காப்பாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையில நம்முடைய குடும்பத்தை நாம் மூடிக்கொள்ள வேண்டும். The blood of Jesus Christ of Nazareth. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Victory through the blood of Jesus Christ of Nazareth. Amen. ஸோ இந்த வார்த்தைகளை சொல்லி தான் ஜெயிக்க முடியும், தப்பிக்க முடியும், நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா அவருடைய சிறகுகளின் நிழலிலே நாம் மறைந்து கொள்ளும்படி அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொண்டா அவர் செய்வார். சோதனையிலிருந்து நம்மை விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day.